சீமான் 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 நீங்க சீமானுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க. என்ன அந்த சீமான்ட்ட இருக்கு, என்ன மாற்றம் நீங்க கொண்டு வர முடியும்? இந்த மண்ணில் தூய்மையான தலைவராக பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, பெண்ணடிமை போன்ற அனைத்தையும் ஒழித்து நல்ல தூய தமிழ் தேசியத்தை படைக்கிற தலைவராக வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக மக்களிடத்தில் நாங்கள் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சரிங்க. நீங்க மக்களுக்காக எத்தனை போராட்டத்துல இறங்கியிருக்கீங்க. நீங்க இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டா என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். நாடு பார்க்குது ஸ்டெர்லைட்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், ஹைட்ரோ கார்பன் போராட்டமா அண்ணன் சீமான், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு அண்ணன் சீமான், பரந்தூர் விமான நிலையமா வரக்கூடாது என்பதை போராடுகிற தலைவன் சீமான். இப்படி மக்களுக்கும் மண்ணுக்கும் போராடக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவராக சீமான் இருப்பதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த தொகுதிக்கு மயக்கத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க, ஏன் திரு கமலஹாசன் ஐயா கூட. ஆனா கடைசியில போய் அதுதான் சரியான பாதைன்னு ஒரு திராவிட கட்சிக்கு தானே ஆதரவு கொடுக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு காலம் கிடையாது. நாங்க ஓட்டுக்கும் சீட்டுக்குமானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமானவர்கள். அதனால்தான் எந்த கட்சியோடும் கூட்டு சேர்ந்து கொள்ளாமல் ஆற்றல் மிக்க தலைவனாக சீமான் அவர்கள் மக்களை சந்தித்து ஜனநாயக முறைப்படி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஐயா கமலஹாசன் ஐயா எவ்வளவோ அறிவு சார்ந்த விஷயங்கள், பொதுவான விஷயங்கள், மக்களுக்கு பிக்பாஸ் மூலமாகவும் பல விஷயங்கள் கடத்துறாங்க. அவங்கெல்லாம் சாதிக்காத நீங்க மக்களுக்கு புரிய வச்சு நீங்க எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சாதிச்சாங்க? திரைப்படத்தில் நடிச்சாரு கமலஹாசன், ரஜினி ஐயா வர்றேன்னாங்க. ரஜினி ஐயா வரவே இல்லை. கமலஹாசன் டார்ச் லைட் எடுத்து வந்தாரு, ஆளை காணும். 13 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி இந்த மண்ணை எப்படியாவது திராவிடத்திலிருந்து மீட்டு எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் இலவசமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராடி களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க உன்ன தமிழர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிற மொழியாளர்கள் கூட ஒருவித அச்சுறுத்தலா அது அமைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப பொதுவா நீங்க தமிழர் மட்டும் முன்னிறுத்தி உங்களுடைய வாக்கு சேகரிப்பும் உங்களுடைய அரசியலும் இருக்கிறதா? இல்ல, தமிழ்நாட்டில் தமிழர் தான். அந்தந்த மாநிலத்தை, அந்தந்த மொழி வழி மாநிலத்தை அந்தந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆள்கிறார்கள். இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று சொல்கிறோம். அவள்தான் எல்லோரும் வாருங்கள், கூடி வாழ்வோம், நாங்கள் தான் ஆள்வோம் சொல்றோம். அதெல்லாம் கரெக்டுங்க. நீங்க சினிமா ஸ்டண்ட் மாதிரி என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது பெண் பாலியல் நடந்துச்சுன்னா உடனே பச்சை மட்டையை வச்சு நாங்க அடிச்சிருவோம் அப்படின்னு எல்லாமே ஒரு வன்முறை சிந்தனையை மக்களுக்கு உருவாக்கி, பொதுவா சீமானாலே ஒரு பொய்ய, சீமானா வாய் மாத்தி மாத்தி பேசுவாரு அப்படிங்கிறத பொதுவா மக்கள் நினைக்கிற மாதிரி தான் முதல்ல உருவெடுக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அதாவது வன்கொடுமை, பாலிய வல்லுறவு நடக்காது. ஏன்னா சட்டத்தை கடுமையாக்கிடுவோம். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே ஆட்சி பொறுப்பை ஏற்குமானால் பாலிய வல்லுறவு, பெண்களை கிண்டல் கேலி பண்றது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கடுமையான சட்டம். சட்டம்னா உடனே முட்டாள்தனமா இல்லை, அதுக்கு குழு போட்டு, விசாரணை குழு போட்டு, அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அப்படியே சுடுறது, அவ்வளவுதான். அப்படி சுட்டோம்னா இந்த நாட்டில் சுடுறவன எவன் குற்றம் செய்கிறானோ அவன் உறுப்பை ஏதாவது எடுத்துன்னு தெரிற மாதிரி, ஒண்ணு கையோ இல்ல கண்ணோ இல்ல காலோ எடுத்துட்டா அவன் தப்பு பண்ண மாட்டான். இல்ல, இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா அந்த மாதிரி நடக்குதா? நடந்திருக்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி குத்து குத்து, உதைக்கு உத நடந்திருக்க. சரி, அரசு அதிகாரிகள் அரசு அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே செயல்படுவாங்க. அப்ப எந்த விதமான மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க மட்டும் வந்தா? இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இருக்கிற அரசு ஊழியர்களாக இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற மனிதர்களாக மாறிவிடுவார்கள். என்ன, இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதுனால சலா போடுறான் எல்லா பையனும்.
5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் 58 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வேலை செய்ய மிரட்டுறான். நாங்க அப்படி கிடையாது. அரசு ஊழியர்கள் சுதந்திரமாக தன்னுடைய வேலைகளை செய்ய நாங்க தான் முன்னோடியா இருப்போம், நாங்க தான் முன்னிலைப்படுத்துவோம், அவங்க தான் செய்யணும். சரிங்க, பொதுவா சீமான் பொய்யன் புழுகன் அப்படின்னு தொடர்ச்சியா மக்கள் போய் சேருத, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி மாற்ற போறீங்க? அது இந்த அயோக்கிய பண்றது வேற. ஆமா, சீமான் இந்த மண்ணிலே மறந்து விட்டார். 2026 இந்த மண்ணிலே சீமான் தான் ஆள போகிறார் என்கிற பயம், அச்சம், நடுக்கத்துல உளறான். ஆமா, உளறான். இந்த புரிதல் அடிப்படை மக்களுக்கு இருக்கிறா? பணம் கொடுத்தாதான் ஓட்டுன்னு உங்ககிட்டயே பல பேர் கேட்கறாங்களே, அப்ப மக்கள் எதை சிந்திக்கணும்? என் மக்க பாவம் அப்படி பயன்படுத்தின 50 ஆண்டு காலமா 50 ஆண்டு காலமா பயன்படுத்திட்டான். என்ன தேர்தல்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, 500 ரூபா கொடுக்கறது, 1000 ரூபா கொடுக்கறது, கோட்டர் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, குண்டா கொடுக்கறது, கோவலை கொடுக்கறது, டிவி கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, இப்படி நம்ம ஆளை பயன்படுத்திட்டான். நம்ம ஆளுங்களும் போய் ஓட்டு போட்டுடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே திராவிடம் ஆண்டு இருக்கிறது. இந்த மண்ணிலே ஆண்ட திராவிடம் மக்களுக்கான திட்டத்தை என்ன கொண்டு வந்திருக்கு? நாளைக்கு போட சொல்லி நான் கேட்கிறோம்ல, தெருவில் இன்னும் கேட்கிறோம்ல, 50 ஆண்டு காலம் திராவிடம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்வது, அதை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லு. இல்ல, அதெல்லாம் அவங்க முயற்சி பண்றாங்க. எத்தனை இடங்கள்ல பாலங்கள் பண்றாங்க, ஒரு சில இடங்கள்ல